நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டேன். இது நமக்கான மனிதநேயத்திற்கான ஒரு செய்தி. குபேரன் என்ற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளி தன்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சிரமப்பட்டு கூலி தொழில் செஞ்சு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கிறார். நல்லா படிச்சவங்க உயர்ந்த பதவிகளுக்கு வந்துடுறாங்க. இந்த குபேரனுக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சு. வயசானவங்க வேலைக்கு போக முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய மனைவியும் என்ன ஆகுதுன்னா வயது முப்பின் காரணமாக இறந்து போகிறார். அப்போ இந்த குபேரனுக்கு எதிர்காலம் என்னவென்று கேள்விக்குறி வருகிறது. அப்படியே அவருடைய 2 மகன்களும் தன்னுடைய அப்பாக்களுக்கு பேசுறாங்க. மூத்த மகன் ஒரு மாதம் வச்சு பராமரிக்கும், 2வது மகன் இன்னொரு மாதம், இப்படி என்று அவர்களுக்கிட்டே ஒப்பந்தம் போட்டு அவர்கள் தங்கள் தந்தையை பார்த்துக் கொள்ள தொடங்குகிறார்கள். 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவரு குபேரன் அவர்களுக்கு சுமையாக தெரிகிறார். இப்படி தெரிஞ்ச உடனே அவரை மதிக்கிறதில்ல, அவமானப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம எப்படியாவது இறந்து போகணும் அப்படின்னு இறங்கிருக்கிறார். இறக்க முடியல. சரி, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னா இதனால நம்ம பிள்ளைகளுக்கு கெட்ட பேர் வரும்னு தற்கொலை பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் போயிட்டு போறார். அப்ப இறைவா என்னை எப்படியாவது சாவை எனக்கு வரணும் அப்படின்னு போய் வேண்டிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. வர்றவங்களை பார்த்து இவர் கவலைகள்லாம் கொஞ்சம் மறந்துடுறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய நண்பன், படிக்கிற காலத்தில் உள்ள நண்பன் பரமன் அவர் முன்னாடி வர்றார். வந்தவனையும் விசாரிக்கிறாங்க, என்னையா எப்படி இருக்க அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ குபேரன் தன்னுடைய கதையை சொல்றான். பரமன் என்ன சொல்றா, உனக்காக 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஆனா எனக்கு யாருமே இல்லை, துணைக்கு கூப்பிடக்கூட ஆள் இல்லை அப்படிங்கிற வேதனைய பரமன் குபேரன் சொல்றார். அப்பதான் அவருக்கு தெரியுது குபேரனுக்கு, சரி நமக்காச்சும் 2 பிள்ளைகள் இருக்கு, அவங்களை வச்சு நாம ஆறுதல் அடையலாம் அப்படிங்கிற நினைப்புல இவர் குபேரன் தான் இறக்கணும்னு கோயிலுக்கு போறார். அதே மாதிரி பிள்ளையே இல்லாத பரமனும் கோயிலுக்கு போய் வேண்டுதல் இருக்கிறார். அப்படி வர்றப்போ 2 பேருக்கும் ஒரு முடிவு பண்ணாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, குபேரன் நினைக்கிறார், பரமனுக்கு பாரு 2 பிள்ளைகளுமே, அவர் பரமன் குழந்தைகளே இல்லை, நம்மளுக்காச்சும் 2 பிள்ளைகள் இருக்குன்னு ஆதரவு அடைஞ்சிருக்கார். பரமன் என்ன நினைக்கிறாரு, 2 பிள்ளைகள் இருந்தும் குபேரன் இவ்வளவு சிரமப்படுறாரு, நமக்கு பிள்ளையே இல்லாத பரவாயில்ல அப்படின்னு அவர் ஆரம்பித்து 2 பேருக்கும் மனசுமை வரையும் அந்த இறுதியான காலம். நான் கேட்டுக்கொள்வதுன்னா, இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் நம் பிள்ளைகள் நம் தாய் தந்தை மிக சிரமப்பட்டு நம்மை காப்பாற்றுகிறார். அவர்களையும் மாதா பிதா குரு என்று சொல்லியிருக்கிறார்கள். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லுகின்ற மந்திரம் இல்லை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நம் பெற்றோர்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பணிவான கருத்தோடு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இதையெல்லாம் அறிந்து வீட்டிலே இருக்கிற வயதானவர்கள் அவர்களுக்காக நம் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டில் 25 நகர் பகுதிகளில் முதலமைச்சர் அன்புச்சோலை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினார். வயசானவங்க எல்லாரும் அந்த அன்புச்சோலை மையம் ஒரு இடத்துல ஏற்படுத்தி அந்த இடத்துல எல்லாரும் விளையாடலாம், கதை பேசலாம், டிவி பார்க்கலாம், மதியான சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாயந்தரம் வீட்டுக்குள்ள விடுவாங்க. அவர்களுக்காகவும் யோசித்து திட்டத்தை நிறைவேற்றிய தாய்மானவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அவர்தான் இன்றைக்கு மடிக்கணிகளிலே லேப்டாப் கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் ஐயா செல்வம் அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார். விளையாட்டுக்காக இந்த லேப்டாப்பை பயன்படுத்துகிறார்கள், வெற்றிக்காக பயன்படுத்துங்கள் என்று சொன்னார் நமது கல்லூரி முதல்வர். இதையேதான் நம் தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த ட்ரேட் சென்டர்ல இதையெல்லாம் இந்த லேப்டாப்களை வழங்கிவிட்டு அவர் சொன்னார், நீங்கள் இந்த லேப்டாப்பை பயன்படுத்தி வெற்றி பெற்று உயர்ந்த பதவிகளுக்கு வாருங்கள், நாங்களும் ஜெயித்து வருகிறோம் என்று சொன்ன முதலமைச்சருக்கு நீங்கள் அனைவரும் துணையாக உறுதியாக அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு எதிர்காலத்தில் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த பொறுப்புகளில் நீங்கள் ஒவ்வொருவர் வருவீர்கள். குறிப்பாக இங்கே இருக்கின்ற பிஎஸ்சி அக்ரி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களுக்கான எதிர்காலம் நிறைய ஐஏஎஸ் பார்த்தீர்கள் என்றால் அக்ரி முடிச்சவங்க தான். அதனால இந்த படிப்போடு தொடர்ந்து உயர்களை பெற்று இங்கே இருக்கின்ற உங்களில் ஒரு 100 பேராவது ஐஏஎஸ் என்ற பட்டத்தை பெற்று இந்த நாடெங்கும் உயர் பதவியில் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அதுவே தமிழக முதலமைச்சருடைய கனவு
கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐஓஏ பம்பன் வேளாண்மை இதைத் தொடர்ந்து ஐடி ஏந்தல் மாணவி ரஷ்யா மடிக்கணினியை பெற்றுக்கொள்கிறார். சித்ரா ஐடி கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க.